அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3வது ராசியான மிதுனம். மிதுன ராசி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிதுன ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல குரு வந்துட்டார். அதாவது குரு பயிற்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் தான் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கார். கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், மீன ராசியில் சனி உட்காந்துருக்கார். ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் ராகு இருக்குது. ராகு வந்து 9ல் இருக்குது. கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு இடம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நடந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? இல்லை இந்த 10ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யோகத்தை செய்யுமா, இல்லை அபயோகத்தை செய்யுமா? நல்லதா, கெட்டதா? இது வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ பொதுவாகவே 10ல் சனி இருந்து, பொதுவாகவே இப்போ ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சனி இருந்தால் தொழிலை கெடுக்கும், மந்தமாக இருக்கும். 10ல் சனி வந்துட்டாலே பாருங்கள், 10ல் சனி இருந்து சுபகிரகத்தோடு இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும். 10ல் சனி தனிச்சிருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கெடுப்பாருங்க. தொழில் ஒரு மந்தமாக இருக்கும், ஒரு டல் அடிக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. எவ்வளோ தான் உழைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த உழைப்புக்கு உண்டான அந்த வருமானமும் அந்த இதுவும் நல்ல விஷயங்கள் கிடைக்காமையே போயிடும், சரிங்களா? அது வந்து அந்த கிரகங்கள் வந்து அனுமதிக்கவே அனுமதிக்காது, தடங்கல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது 10ல் இருக்க சனி கண்டிப்பாக சரி, தொழிலை முடக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலை முடக்கும், வருமானத்துக்கு எடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இருக்காது, பிஸ்னஸ் வியாபாரம் எல்லாமே டல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. குரு வந்துட்டார். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது. இப்போ இந்த 10ஆம் இடத்துல இருக்க சனி மேலே குரு பார்வை விழுகுது. அப்போ 2ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை கொடுப்பார். பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11. அதாவது ராசிக்கு வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடத்துக்கு குரு வரும்போது சுப விஷயங்கள், நல்ல காரியங்கள், சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது மேக்ஸிமம் நடக்கும். பொது பலனாக பார்த்தா கூட ஜாதகத்தில் அந்த அனுமதி கிடச்சிதுன்னா, உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா, கண்டிப்பாக அந்த பிளானட் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும், நல்லதாக பண்ணும். இப்போ இந்த வருஷம் பாருங்கள், நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல வந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, வருமானத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ இப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிச்சு எப்படியெல்லாம் டெவலப் ஆகணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்குள்ளே இப்படி மண்டைக்குள்ளேயே அப்படியே ஓடிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் வருமானத்தை பெருக்கலான்னு ஒரு ஐடியா கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்குண்டான அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ பணத்தை சம்பாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். முக்கியமாக சொல்லப்போனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, திருமண வாழ்க்கை. நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாமல், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. திருமணமே ஆகுமா ஆகாதா? நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு ஒரு சில பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குது. இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்க, மேக்ஸிமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் தோஷமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். ஏன்னா இந்த நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சி தான். அப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, வருமானத்தை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கொடுப்பாரு, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாரு. திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, கல்யாணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதில் மாற்றமே கிடையாது. நிறைய பேர், ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயம் பண்ணவங்களுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் இல்லாமல் நல்லபடி ஸ்மூத்தாக மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிரும். வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வரன், ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வரன் தேடி வரும். அதேமாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். இல்லை லவ் அண்ட் அரேஞ்ச் கூட உங்களுக்கு அந்த மாறக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். அப்போ 2ஆம் இடத்துல இருக்க குரு வருமானத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு, கடன் சுமைகளை கம்மி பண்ணுவார் அந்த டைமில். ஏன்னா குரு 6ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறதுனால, சரிங்களா? வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த டைம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. தொழிலுக்காகவோ, வேலை விஷயமாவோ, இல்லை பர்சனல் விஷயமாவோ வெளிநாடு போகணுன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் தாராளமாக வெளிநாடு போனால் அதுக்குண்டான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கார். தொழில் மந்தமாக போயிட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிங்க, இந்த டைமில் பாருங்கள் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம், விரயம், பக்கத்தில் கடை போட்டிருக்கவங்களாம் டெவலப் ஆகிறாங்க. நம்ம இவ்வளோ முதலீடு போட்டு நம்மளுக்கு வருமானம் வரலையே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வரலையேன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ 10ல் இருக்க சனி குருவோட பார்வை விழுகுது. எங்கே? குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. பொதுவாகவே குரு வந்து 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தோடலாம் பார்வை தொடர்பில் இருந்தாருன்னா பணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தங்க. எப்படியோ பணத்தை சம்பாதிச்சிருவாங்க. அது குரு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பவர் ஜாஸ்தி, பலம் அதிகம்.
10ஆம் இடத்துல குரு பார்வை விழுகிறனால கண்டிப்பாக இந்த வருஷம் பாருங்கள், தொழிலில் சாதிப்பீங்க. தொழிலில் சாதிச்சு காமிக்க போகிறீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட தொழில், என்ன தொழில் பண்ணாலும் சரி, அது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே சிங்கிளாக தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னரோட இருந்தாலும் சரி, தொழிலில் சக்ஸஸ் பார்த்து அதில் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி பார்த்தே தீருவீங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வியாபாரம் பொருட்கள்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும். நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும்னு சொல்லலாம் இந்த டைமில். சரிங்களா. நல்ல ஒரு வேலையாட்கள், நல்ல ஒரு கூட இருக்கவங்கலாம் பாருங்கள், உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. இந்த டைம்லலாம் பாருங்கள், நல்ல வேலையாட்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மனிதர்கள் தான் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதெல்லாமே இந்த 10ஆம் இடத்த பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு கர்மகாரகன் சனியும் பார்க்கறனால, இந்த வருஷம் உங்களுக்கு தொழில் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. மாற்றமே கிடையாது. சரிங்களா. திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு கைக்கூடி வந்துரும். நான் முன்னாடி சொன்ன மாரி திருமண வாழ்க்கை கைக்கூடி வரும். நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறது. வெளிநாடு போறது. ஏன்னா 8ஆம் இடத்த குரு பார்க்குறார். அப்போ வெளிநாடு போறது, வெளிமாநிலம் போறது, தொழில நல்லபடியா அமைச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அமைய போகுதுன்னு அர்த்தங்க. சரிங்களா. லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுறது. இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷம் பார்க்க போறீங்க. சரிங்களா. ஒரு சில பேத்துக்கு ஆரம்ப பகுதியிலேயே நடந்துரும். ஒரு சில பேத்துக்கு வருட கடைசியில் நடக்கும். இல்ல அது அடுத்த வருஷம் ஸ்டார்ட்டிங்கில கூட நடக்கலாம். அது அவங்கவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி பொறுத்து. ஆனா பொதுவா நம்ம பார்க்கும்போது இந்த வருடம் ஒரு யோகமான, ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய, பணத்த நல்லா சம்பாதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சரிங்களா. அது வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரமா இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வருடம்னு சொல்லிடலாம். சரிங்களா. நெறைய பாருங்க இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அதேமாரி கேட்ட இடத்துல கடன் கிடைச்சிரும் உங்களுக்கு. பெரிய கடன் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் கடன் சுமை கொஞ்சம் கம்மியாக போகுது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இந்த அடிதடி பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, இந்த மாரி வில்லங்க பிரச்சனையிலலாம் மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையிலேருந்துலாம் உங்களுக்கு முழுமையா விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான டைம் தான் இந்த டைம். சரிங்களா. நீங்க என்ன நட்சத்திரம்னு பாருங்க. என்ன நட்சத்திர பாதத்தில பொறந்திருக்கீங்கன்னு பாருங்க. மிருகசீரிஷ நட்சத்திரமா? திருவாதிரை நட்சத்திரமா? இல்ல புனர்பூச நட்சத்திரமா? அதுக்கு தகுந்த மாரி தாங்க இப்போ உங்க வயதுக்கு தகுந்த மாரி தான் தசாபுத்தி போகும். ஒரு சில பேர் 30 வயசுக்குள்ள இருப்பீங்க. 40 வயசுக்கு மேல இருப்பீங்க. ஒரு சில பேர் 50, 60 வயசுக்கு மேல இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாரி நடக்குதான்னா, கண்டிப்பா நடக்காது. இது அவங்கவங்க ஜாதகத்தில நடக்கக்கூடிய தசாபுத்தி பொறுத்த மாரி தான் உங்களோட வாழ்க்கை தீர்மானிக்கும். சரிங்களா? அது ஏற்றம் இறக்கம் அப்படிதான் இருக்கும். நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆனா, அந்த குரு பயிற்சி நடந்ததெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க வைக்கும். சரிங்களா? இருந்தாலும் சில பாதிப்பு இருக்கும். ஆனா, முழுமையான யோகத்த அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாது தான். அதுக்கு உங்க ஜாதகம் அனுமதிக்கணும். ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். ஜாதகம் நல்லா இருந்து சப்போர்ட் பண்ணா தான் இந்த கோச்சார பலன் இப்போ வானத்தில இருக்க கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்ப இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமா 100% தெளிவா சொல்ல முடியும். இப்ப நேரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்ல கெட்டு போயிருக்கா? எ நல்லத அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல கெட்டத அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல நல்ல காலம் எப்போ வரும்? எப்போ வாழ்க்கை மாறும்? இல்ல இந்த பேட் டைம், கெட்ட டைம் வரும்போது நீங்க எந்த விஷயத்தில கெட்ட நேரம் வரும்போது எந்த விஷயத்தில நீங்க கவனமா இருக்கணும்? இதெல்லாமே அவங்கவங்க ஜாதகத்த வச்சு தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஆனா பொதுவா பார்க்கும்போது, இந்த 2ஆம் இடத்துல வந்த குரு, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கும் 2ல் இருக்காரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்த இந்த வருடம் உங்களுக்கு குடுக்கும். அதில மாற்றமே கிடையாது. 10ல் இருக்க சனி நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணா டெவலப் ஆவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இந்த சனியும் 2ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். அதில மாற்றமே கிடையாது. பயன்படுத்திக்கங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாற்றம் தரக்கூடிய, ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமா மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாது. சந்தேகமே இல்ல. சரிங்களா? நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி. வணக்கம்.